எங்கனையே கொல்ல வந்தியா? ஏண்டா நீ போதையில மீசக்காரன் பைக்குன்னு சொல்லுவிய அது இவன் தானா? ஆமா, சில்லு சொன்னா நீ என்னமோ அவன் பொண்டாட்டி அவன் கொலை செஞ்சத நேர்ல பார்த்ததா சாட்சி சொல்லி தண்டனை வாங்கி கொடுத்ததா சொல்லி சொல்லி அவன் உன்னை அடிச்சானாமே. ஆமா, உனக்கு ஏண்டா அந்த வேலையெல்லாம்? நீ என்ன பெரிய கில்லாடியா? ராஜா, கொண்டது வேணா அவன் பொண்டாட்டியா இருக்கலாம், செத்து போனது எங்க அக்காடா. செத்து போனது உங்க அக்காவா? டேய், நீ என்னடா சொல்ற? ஆமாடா, அவன் ஒரு வெப்பாட்டி வச்சிருந்தான், அதுக்கு எங்க அக்கா இடைஞ்சலாந்தான்னு கொலை பண்ணிட்டான். அதனால தாங்கவே முடியலடா. அதனால நான் குடிக்கவே ஆரம்பிச்சேன். அவன் அனாதைன்னு சொல்லி சொல்லி அடிச்சான்டா. ராஜா, நான் அனாதையாடா? டேய், நான் அனாதையாடா? சொல்றா, நான் அனாதையாடா? டேய், நீ எப்படி அனாதையாக முடியும்? நான் இருக்கேன்டா உனக்கு. டேய், இனிமேல் நான் குடிக்கவே மாட்டேன்டா, இது உண்மையான சத்தியம்டா. டேய் பாலு, இத கேட்கறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அந்த டயலாக் எழுதிருங்க. ஒரு நிமிஷம். ஹலோ அப்பா, என்னப்பா சொல்றீங்க? ஓகேப்பா, ஓகே, தேங்க்யூ. நீ என்ன பண்ற? அந்த டயலாக்லாம் காப்பி எடுத்து வச்சிரு. அப்புறம் வணக்கம் டாக்டர் சார். வாங்க வாங்க. தலைவரே உங்களை வர சொன்னாரு. தலைவரா? நீங்க பாக்கணும்னு சொன்னீங்களாமே. ஓஹோ, அவரா? நான் வந்துட்டே இருக்கேன், நீங்க போங்க. அடடே, வாங்க டைரக்டர் தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ஆமா, என்ன விஷயமே என்ன வர சொன்னீங்க? அட ஒண்ணு இல்ல தம்பி, நீங்க நம்ம ஊர்ல வந்து படம் இருக்கீங்க, அது இந்த ஊருக்கு பெருமை. எனக்குன்னா ரொம்ப பெருமை. அதனாலதான் படம் இருக்கிறதுக்கு ஏதோ பைனான்ஸ் ப்ராப்ளம்னு கேள்விப்பட்டேன். ஏதோ என்னால முடிஞ்ச உறவிய செயலாளதான் கூட்டிட்டு வர சொன்னேன். ரொம்ப சந்தோஷம் சார். ஆரம்பத்துல சின்ன பட்ஜெட்ல படம் எடுக்கலாம் தான் நினைச்சோம், அது வளர்ந்துட்டு போய் பெரிய பட்ஜெட் ஆயிடுச்சு. அதான் சார் இப்ப ப்ராப்ளமே. அந்த கவலையை விடுங்க. இங்க பாருங்க, உங்க படத்துக்கு பைனான்ஸ் எவ்வளவு தேவைப்படுதோ அது மொத்தத்தையும் நானே தரேன். ஆனா அதுக்கு நீங்க ஒரு கைமாறு செய்யணுமே. நீங்க நினைக்கிறத நான் செய்ய முடியும்னா உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கா செய்ய போறேன்? என்னத்த நான் பெருசா கேட்ட போறேன்? எப்படி கேக்குறதுன்னா ஒண்ணுமில்ல, உங்க படத்துல ஹீரோயினா நடிக்கிற அந்த பாப்பா எனக்கு ஒரு நாள் ஹீரோயினா இருந்தா நீங்க வாங்கின படத்தை 10 நிமிஷம் திருப்பி தர வேண்டாம். எல்லாம் கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். எப்படி நீங்க மனசு வச்சீங்கன்னா உங்க படமும் முடியும், நீங்க பெரிய டைரக்டர் ஆயிடுவீங்க.